சோதனை பற்றி நமக்கு கூறக்கூடிய ஒரு நிகழ்வு இது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு சுஹாபி போய், அல்லாஹுடைய தூதரே, மக்கள்ல அதிகமாக சோதிக்கப்பட்டவங்க யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நபிமார்கள் தான். அதுக்கப்புறமா அவங்களுடைய மார்க்க பிடிப்பில் அவங்களுக்கு நெருக்கமானவங்க, அதுக்கும் அப்புறம் அவங்களுடைய மார்க்க பிடிப்பில் அவங்களுக்கு நெருக்கமானவங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய மார்க்க பிடிப்பின் அளவிற்கு சோதிக்கப்படுகிறான் அப்படின்னு சொல்றாங்க. எந்த மனிதனுடைய மார்க்க பிடிப்பு உறுதியாக இருக்கோ அவனுடைய சோதனைகள் அதிகரிக்கப்படும். அவனுடைய மார்க்க பிடிப்பு உறுதியற்றதாக இருந்துச்சுன்னா அவனுடைய மார்க்க பிடிப்பின் அளவுக்கு அவன் சோதிக்கப்படுவான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு அடியான் இந்த பூமியில நடமாடி கொண்டிருக்கும் காலமெல்லாம் அவன் மீது எந்த ஒரு பாவங்களும் இல்லாம ஆகிற வரைக்கும் அவனை விட்டு சோதனைகள் நீங்காமலேயே இருக்கும் அப்படிங்கிறது. நமக்கு மட்டும் ஏன் அல்லாஹ் இவ்வளவு சோதனைகள் கொடுக்குறான் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய ஹதீஸாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அறிவிக்கிறாங்க.